ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்படியே மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு வாழைக்காய் சிப்ஸு இப்போ பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். மேலே இந்த பச்சையாக நார் மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கூட தேவையில்லை. ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க. நல்லா ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சீவல் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். ரவுண்டாக நல்லா மெலிசாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. மெலிசாக இருந்ததை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு நல்லா மொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக சீவி எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் எடுத்து போடும்போது மொத்தமாக ஒட்டி வந்துடும். அதனால் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ வாழைக்காயை மொத்தமாக சீவிக்கலாம். சீவிட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உடையாமல் கட் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு அலசிட்டு வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. ஸ்டவ்வில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும்னு வச்சிடலாம். இப்போ வாழைக்காயை நல்லா அலசிட்டு வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. தண்ணிலாம் வடியட்டும்னு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதால வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே சமயம் கருத்து போகாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும் சிப்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு ஈரம் இல்லாமல் ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வாழைக்காயை எண்ணெயில் போடுங்க. நம்ம தண்ணியில் போடாமல் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். வாழைக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும்ன்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. 2 பக்கமும் வேகட்டும். உருளைக்கிழங்கு சிப்ஸு மாதிரியே இதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறுன்னு வறுபட்டுடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது சாதத்தோடு வச்சியும் சாப்பிட்லாம். நம்ம வெறுமனே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். மீதி இருக்க வாழைக்காயும் ஒன்றா எண்ணெயில் சேர்த்து இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், எப்படி நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு சூப்பரான சுவையான சிப்ஸு ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சிப்ஸு பண்ணால் நல்லா முத்தன வாழைக்காயாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.